உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள். நான் கடவுள் என்று திரும்ப திரும்ப சொல்வது உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் இஸ்லாமிய வணங்குகிற அல்லாஹ் இறைவன், கிறிஸ்தவர்கள் வணங்குகிற யெகோவா என்ற நாமம் உடைய தேவனாய் கர்த்தர், இயேசு மேல் பார்த்து கூப்பிடுகிற பிதாவே தேவனை கர்த்தரே, அவர்தான் கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே, அவர்தான் கடவுள். அந்த கடவுள் தான் உலக தோற்றம் முதலாக ராஜாக்களை ஏற்படுத்தியது அந்த கடவுள் தான். அவர் தான் ஏற்படுத்துகிறார். பைபிள் வசனத்தை பார்த்தாலும் தெரியும், குரானில் பார்த்தாலும் தெரியும். இப்போ கிறிஸ்தவ எனக்கு தெரிந்து கொள்ளுங்கள். முதலாக சவுல் என்பவரை ராஜாவாக ஆக்குகிறார். சவுலை ராஜாவாக ஆக்கியது ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேல் தீர்க்கதரிசி ஆக்குகிறார். கடவுளின் உத்தரவுப்படி கட்டளை அந்த சாமூக தீர்க்கதரிசியோட கடவுள் கூட இருக்கிறார். உலக ஜனங்கள் அவர் கடவுள், இந்த தேவனாய் கர்த்தர் கடவுள் இருக்கிறார். அவர் தான் சவுலை ராஜாவாக ஆக்குகிறார். சவுலின் ஆட்சி சரியில்லாத காரணத்தினால், கடவுள் சொன்ன வார்த்தை கேட்டு நடக்காமல் கடவுள் வார்த்தைக்கு மீறி நடந்த காரணத்தினால் சவுல் ராஜாவை நீக்கிவிட்டு ஒரு ராஜாவாக நினைக்கிறார். சமூகத்துக்கு சொல்லுகிறார், ஒரு வீட்டுக்கு போ, அந்த வீட்டில் ஒரு பையன் பார்ப்பீங்கிறாப்புல. அப்போ அந்த வீட்டில் ஒரு 7-8 பசங்க இருக்காங்க. முதல்ல ஜெஜாண்டிகா இருக்காங்க. ஒரு பெரிய வர்றா இவனான்னு கேட்கிறாரு. சமூகத்துக்கு கடவுள் கேட்கிறாரு, இவன் இல்லைங்கிறாரு. அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு சின்ன பையன் அவன் தான் தாவூது ராஜா, தாவீது அவன் தான் ராஜா அப்படின்னு தந்திருக்கிறாரு. இப்படி ஆதி காலத்திலிருந்து ஒவ்வொரு ராஜாக்கள் கூடவும் ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். அந்த தீர்க்கதரிசியோடு கடவுள் பேசி தேவனாய கர்த்தர் கடவுள் அல்லாஹ் இறைவன் தெய்வம் மாண்டவர் தேவன் கர்த்தர், அவர் தான் அந்த தீர்க்கதரிசி கூட இருந்து அந்த ராஜாவை ராஜாவாக ஆக்குவார். கூடவே அந்த தீர்க்கதரிசி கூடவே இருப்பார். அதே போன்றுதான் இக்காலத்திலே தமிழ்நாட்டை கடவுள் கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த தேவனாய கர்த்தர் கடவுள். காரணம், அவரால் கும்மிக்கு அனுப்பப்பட்ட இந்த இம்மாற்ற ரூலர், உலகமே எதிர்பார்க்கிற அழிவில்லா ஆட்சியாளன் இம்மாற்ற ரூலர் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறார். இந்த மனிதன் இங்கே பிறந்த காரணத்தினால் இந்த தமிழ்நாட்டை கடவுள் கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். என்னை சிறைக்கு அனுப்பினார். 16/6/2006 முதல் 12/6/2018 வரை கரெக்டா 12 ஆண்டுகள். யாருமே கிடைக்காது. 12 ஆண்டுகள் சிறையில் நான் இருந்தேன். அப்ப சிறையில் இருக்கும்போது 2008 முதல் தேவனாய கர்த்தர் கடவுள் இடம் தீர்க்கதரிசனம் கூறுகிறார். நான் தீர்க்கதரிசி அல்ல, அவர் தான் தீர்க்கதரிசி. அவர் எனக்குள்ளாக இருந்து நாவியால் அபிஷேகப்பட்டு தீர்க்கதரிசி சொல்வார். அந்த வார்த்தைகளை தான் உலக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இவர் அனைத்தையும் மாமனிதன் இம்மாற்றோட ஒளிபரப்பு கொண்டிருக்கிறேன். முதலாக தமிழ்நாட்டு அரசியலை பற்றி என்னென்ன பேசியது. அப்புறம் ஆரம்ப திருச்சி திரையில 3 மாசம் இருந்தேன் ஆதின சிவாசியாக. அப்புறம் ஒரு 6 வருஷம் மதுரை மத்திய இருந்தேன். கடைசி ஒரு 6 வருஷம் நான் இங்க புலல் மத்தியத்துக்கு வந்தேன். நான் புலல் மத்தியத்தில் இருக்கும்போது தான் அரசியல்வாதிகளை பற்றி அதுக்கு முன்பாக நிறைய பேசியிருக்கிறார். மழை பெய்ய சொன்ன பெஞ்சது, மழை நிப்பாட்டு சொன்ன நிப்பாட்டுது, மழை தம்பம் பண்ணது, ஒரு ஆவியை எடுங்கா பாருந்தா ஒரு மரணத்தை உருவாக்கி மரணத்தை கொடுத்தார். நான் என்னென்ன கேட்டேன் அத்தனை செய்தார். குடும்பத்தை பார்த்து கொண்டார். அரசியலை பற்றி பேசுறது 2014 தான். சொத்து குவிப்பழக்கில் ஜெனரல் சொத்து குவிப்பு வழக்கு செஷன்ஸ் விசாரணை வருகிறது. அந்த விசாரணை ஜட்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும் எனக்கு உணர்த்தினார். அதை முதல்ல பேசினாரு. அதை மாமலை மாற்ற ஒளிபெருக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆக்கினார். முதலமைச்சர் இருக்கிறார், சரிங்களா? அவர் ஆய்வு எடுக்க நினைத்தார், அவருக்கு மறந்து கொடுக்க நினைத்தார். என்ன பேசினார்? 14/1/15/1/2016 பேசினார். தொடர்ந்து பேசினார். மறந்து கூட முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா என்கிட்ட மட்டும்தான் பேசுறாரு. யாருக்கு உலக ஜாதின்னு தெரியாது, என்ன மட்டும்தான் பேசினார். சிறைக்குள்ள இருக்கேன்னு சொல்றாரு. அவருக்கு அதெல்லாம் தனியாக அவர் விஷயம் பார்த்து எப்படி வசனம் எப்படின்னு தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஆனால் அந்த கட்சி உடனே விடக்கூடாது. அதற்காகத்தான் 15/5/2014 நடந்த சட்டசபை தேர்தல் ஜெயிக்க வைக்கிறார். எப்படி ஜெயிக்க வைக்கிறாரு? 91 to 96 ஏடிஎம்கே, 96 to 2001 டிஎம்கே, 2001 to 2006 ஏடிஎம்கே, 2006 to 2011 டிஎம்கே, 2011 to 2016 ஏடிஎம்கே. அப்ப 2016 to 2021 எது வரணும்? டிஎம்கே வரணும். ஆனால் எந்த கர்த்தர் ஏடிஎம்கே கொண்டு வர பார்க்கிறாரு. ஏன்னா அந்த 2016 ஜனவரி மாசத்திலேயே மருந்து கொடுக்குன்னு சொல்லிட்டாரு. மருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. மருந்து கொடுக்கணும், எப்போதும் தெரியாது. மருந்து கொடுக்கணும், ஆனா ஆட்சியில உட்காரணும். அந்த கடவுளுடைய சித்தம் எப்பவுமே 2 கட்சி இருக்குன்னு நினைப்பாரு. தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவும் சரி, உலகத்திலும் சரி. எந்த அமைக்கிறதுக்கும் ஜனநாயக கட்சி, குடியரசு கட்சி. அப்போ ஒரு நாட்டில் பார்த்தா 2 கட்சி இருக்கும். இப்போ இந்தியாவில் இருந்தால் காங்கிரஸ், பிஜேபி. நம்ம தமிழ்நாட்டு முதல்ல காங்கிரஸ் டிஎம்கே இருந்தது, அப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கே இருந்தது. ஏடிஎம்கே தான் ஸ்ட்ராங்காக நிற்குது,
சரிங்களா? ரெண்டு கட்சி தான் கடவுள் கடவுள் ஏற்பாடுறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கடவுள் இருக்கிறது எனக்கு தான் தெரியும், கடவுள் பேசுறது தான் தெரியும். அப்போ ஜெயலலிதா ஆட்சியில் உட்கார வைக்கணும், மறந்து கொடுக்க போறோம், அது உட்கார வைக்கணும். அதுக்காகத்தான் 2016 எலெக்ஷன்ல ஒரு திட்டம் போடுறாரு. யாரு? கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், வைகோ, விசிகா அத்தனை பேருக்கும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி சசிகலா மூலமாக கடவுள் ஏற்படுத்தி அவங்களெல்லாம் டிஎம்கே பிரிக்கிறாரு 2016. அவங்கெல்லாம் வந்து விஜய் கூட சேர்ந்து தேமுதிக கட்சியோட சேர்ந்து விஜய் நான் கிங் மேக்கர்ல கிங் அப்படின்னாரு, கிங்காக சொன்னாரு. அப்படி பிரிச்சுதான் டிஎம்கே டம்மியாக்கி எதுவும் சேர்க்கி வச்சாரு. கடவுள் சித்தம், கடவுள் திருவிழா தெரியாது. என் கிட்ட நான் சொல்றேன், இது கடவுள் ஏற்பாடு. நீங்க ஒரு கட்சி சொல்ல சொல்லுவீங்க, சசிகலா மூலமா தான் பணம் கொடுத்து வந்தாங்க எல்லாம். அவங்களாம் யாரும் அரசியல்வாதி யாருமே நல்ல கிட்டவங்க கடவுள் தெரியும், உங்களுக்கு தெரியும். ரெண்டு கம்யூனிஸ்ட் விசிகா டீமுக்கு கூட இருந்தவங்க இன்னைக்கு டீம் கூட இருக்காங்க. அன்னைக்கு இருந்தவங்க அந்த 2016 படி பிரிஞ்சு வராங்க. இது கடவுளுடைய சித்து விளையாட்டு. பிரிச்சு எடுமை சேர்க்கை செய்யறாரு. ஏன்னா ஆட்சியில இருந்தாத்தான் கட்சி உடையாம இருக்கும். இந்த ஆட்சியில் இல்ல, கட்சி உடைக்க பாத்தீங்களா? இந்த ஆட்சியில் இல்ல, இது வந்து 2024 ஆட்சியில் இல்ல. இப்ப ரெண்டா பிறந்திருக்கு. அப்ப அதே மாதிரி ஜெயில இறந்துட்டா ஆட்சி இல்லைன்னா கட்சி பிரிஞ்சிடும், கட்சி ஒன்னா இருக்கணும். அதான் கடவுள் சித்தம் திட்டம். எனக்கான சொல்றேன், எதற்குமே அரசியல் காரணம் இல்லை, கடவுள் தான் காரணம். அப்போ 2016 ஜெயில சேர்க்க வைக்கிறாரு. சேர்ச்சி உடனே ஆட்சி அமைக்கிறாங்க. உடனே 5/12/2016 மறந்து கொடுக்குறாரு, முடிஞ்சு போச்சு. அப்ப கட்சி ஸ்ட்ராங்கா நிக்குது. முதல்ல மறந்து கொடுத்து மாமணி மாற்ற போட்டு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஜெயில மரணம் அடைந்த உடனேயே 6/12/2016 ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவி இருக்கிறார். பதவியை கொடுத்தது கடவுள் தான். அப்ப சொல்றாரு, அப்பவே தற்காலிகமா சொல்றாரு. யார் சொல்ல முடியும்? ஏன்னா அந்த முதலமைச்சர் கடவுள் பார்த்து கொண்டு இருக்காரு. யார் முதலமைச்சர் கடவுள் தெரியும். ஏன்னா பன்னீர்செல்வம் இருந்தா ஆட்சி நல்லா இருக்காது, சசிகலா ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா பயங்கரமா இருக்கும், என்ன நடக்குன்னு கடவுள் தெரியும். இப்ப ஜெல ஆட்சியில சசிகலா என்ன செஞ்சாங்கன்னு கடவுள் தெரியும். நான் சொல்ல மாட்டேன், நான் கடவுள் தெரியும், அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஓபிஎஸும் சசிகலா சேர்ந்தா என்ன செய்வாங்கன்னு கடவுள் தெரியும், மக்கள் தெரியும். அதனால ரெண்டும் சேரக்கூடாது. 2 மாசம் தற்காலிகம் பிரிச்சாரு. அதுவும் தனி எபிசோட் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி ராஜினாமா பண்ண முன்பாகவே சசிகலா நடராஜன் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் நினைக்கிறாரு. என்ன கடவுள் சொல்றாரு, சிறை கொடுக்க எனக்கு சொல்றாரு, ஆக நினைக்கிறார், ஆகட்டுங்கிறாரு. ஏன்னா அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சனை கிடையாது. 29/12/2016 சசிகலா நடராஜன் அதிமுக பொதுச் செயலாளராக ஆக்கப்படுகிறார். அதற்கு பின்பாக முதலமைச்சர் ஆசைப்படுறாங்க. அது திட்டமா நம்ம திட்டமா இருந்தேன், ஓபிஎஸ் தூக்கிட்டு வருவாருன்னு. ஆனா கடவுள் அனுமதிக்கல. அவளுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன், சிறை கண்பன்னு சொன்னா சரி கண்பனாரு. இதே மாமனித மாற்ற விட்டுப்படியில் ஒளிப்பின் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அம்மா போகும்போதே யாரை முதலமைச்சர் ஆக்குறாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியது தேவநாயகத்தை கடவுள் தான். இது சசிகலா போட்ட விஷயம்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கடவுள் சித்தம் திட்டம். இது நம்ம எல்லாம் அதிமுக கட்சிகள் புரிஞ்சுக்கணும். அதிமுக ஆட்சி 2017 to 2020 நடக்குது. இந்த ஆட்சி எப்படி நடந்தது என்பது என்ன சொல்லிடுறேன். எப்படி நடக்குது, யார் என்ன செய்யறாங்க அத்தனை என்ன பேசிட்டு சிறை கூட இருக்க. நான் டெய்லி என்ன பேச, அப்பா மகனே இது நடக்குது அது நடக்குன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த அதிமுக ஆட்சியில் அமைச்சர் என்னென்ன செய்தார்கள் என்பது அந்த அமைச்சர் அனைவருக்கும் தெரியும். எவ்வளவு என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு தெரியும். ஆனா கடவுளுக்கும் தெரியும். அவர்கள் செய்த கிரியைகள் கடவுள் பிடிக்கல. ஆட்சியை முடிவு கொண்டு பார்த்தாரு. என்ன பேசினாரு 2019 நிறைய பேசினாரு. அந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி முதல் அவர் கிடையாது, அவருக்கு கத்தளிட்டு இருக்கிறேன், ஆட்சி முடிவுக்கு வருகிறது, ஆட்சி தொடராது, அதிகாரம் அதிகாரம் பல வார்த்தைகள் சொன்னாரு. 2021 எடப்பாடி பழனிசாமி தோற்று விடுவார் என்று சொன்னார். அதெல்லாம் 4 எபிசோடு ஒழிப்பிருக்காங்க, பாருங்க. நீங்க அன்னைக்கு 4 எபிசோடு போட்டிருக்காங்க, அதெல்லாம் பாருங்க. அந்த தோல்வி காரணம் எடப்பாடி பழனிசாமி அல்ல. இந்த அதிமுக கட்சிக்கார சண்டை போடாதீங்க. நீங்க வந்து என்கிட்ட நான் சொல்றேன், எல்லாமே எடப்பாடி பழனிசாமி குற்றம் சொல்லாதீங்க. நல்ல உழைப்பாளி, நல்லா பண்ணியிருக்கிறாரு, நல்லா ஆட்சி செய்தார், கட்சிக்காகவும் மக்களுக்காக பாடுபட்டு இருக்கிறாரு. அந்த தோல்விக்காரன் அவர் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். 2017 முதலமைச்சர் சசிகலா காரணம் அல்ல, கடவுள். 2021 தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தோற்றதுக்கு அவர் காரணம் அல்ல, கடவுள் என்ன சொல்லிட்டாரு. நீங்க சொல்றாங்க சோசியல் பாக்குறாங்க, சோசியல் பார்க்காதீங்க. என் கேள்வி நான் சொல்றேன், உங்க அரசியல் எதிர்காலத்தை நான் சொல்றேன். கடவுள் என்ன கூட இருக்கிறார், யார் முதலமைச்சராக நல்ல முடிவு கடந்த முடிவு எடுப்பாரு. அப்படியே எடப்பாடி பழனிசாமி 2020 தோத்துறாரு. அதுக்கு அது காரணம் கடவுள். அவருடைய ஆட்சி அதிகாரம் இல்லை, அவர் என்ன செய்யற கடவுள் முடிவு எடுத்தாரு. 2020 தமிழக முதலமைச்சர் என்பதை மு.க. ஸ்டாலின் தான் என்பதை 17, 18, 20, 12, 2016
17/3/2021 8/4/2021 முன்னாடி சொல்லிட்டாரு. திருக்கத்தன் சொல்லிட்டாரு கடவுள். அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று இல்லைன்னா நாங்கள் தான் ஜெயிக்க சொன்னோம். எல்லாம் கிடையாது. மு.க. ஸ்டாலின் அவர் உழைப்பாளர் இல்லை, எதுவும் இல்லை. கடவுள் தான் முதலமைச்சர் ஆக்கினாரு. பழனிசாமி அடிச்சு அவர் நல்லா இல்லை. சரி, மு.க. ஸ்டாலின் நல்லா பார்க்கறாரு. மு.க. ஸ்டாலின் ரொம்ப மோசமாக இருந்தது. உலக மக்களுக்கும் தெரியும், தமிழ் மக்களுக்கும் தெரியும், கடவுளுக்கும் தெரியும். கடவுள் சொன்னார் அவன் அதிகாரம் முடிவு வருகிறது, அவன் தொடராதுன்னு பல திருக்கத்தன் சொன்னார். பல எபிசோடு போட்டிருக்கேன். மு.க. ஸ்டாலின் ஆட்சி அமைச்சர்லேருந்து அவர் ஆட்சி அவர் முதலமைச்சர் கிடையாது 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 எதுவும் சோசியல் சொல்றாங்க. இவ்வளவு வருவாரு அவரு கூட சோசியல் முதலமைச்சருடைய சோசியல் ஆசான சோசியல்னு அவர் பேர் என்ன சொன்னார்? 2 வருஷம் சொல்லுங்க, நான் பேசுறேன். நான் அந்த ஆசான ஆசான சொல்லி என்கிட்ட பேர் சொல்லுங்க, நான் சொல்றேன். நடிகர் விஜய் பற்றி 27/10/2024 விக்ரவாண்டியில முதல் மாநாடு நடத்துறாங்க. அங்கிருந்து அவரை பற்றி என்ன பேசிட்டு இருக்கிறார் சோசியல் தெரியுமா? இன்னைக்கு முதலமைச்சர் ஆய்வுன்னு சொன்னா அவரை பார்த்து வச்சுக்கிறதா, மகமாட்டி சொன்னா தள்ளி விட்டுறதா? அப்ப பேசினாரு. 2001 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். 2018 2026 வரைக்கும் அவர் ஆட்சி நல்லா இல்லை, தெரியும், உங்களுக்கு தெரியும். கடவுள் சொன்னார் ஆட்சி முடிவு இருந்தார். அப்ப சொல்லிட்டேன், பல விஷயம் போட்டிருக்கேன் பாருங்க. அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நல்ல அப்படின்னு போட்டிருக்கேன். அப்ப யாரை கொண்டு வர்றது சொன்னாரு? 2026 எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் வந்த உடனேயே கடவுள் எனக்கு திருட்டு தரிசனத்துல நடிகர் விஜய் ஆதரவு கிடையாது. நடிகனா இருந்து அரசியலுக்கு வந்த கத்துக்கிட்டு அவர் போய் நிறைய போட்டிருக்கேன். எல்லாம் பாருங்க. நீங்க அவர் சோசியல் சொன்னது விஜய் பார்த்து கேட்டுக்கோங்க. நீங்க உங்களை பற்றி கடவுள் நீங்க கூப்பிடுகிற பிதா ஏசுகிறது மாதிரி கூப்பிடுற பிதாவாகிய தேவனாய் கர்த்தரே அவர் என்ன பேசி திருக்க தரிசனம், இது ஜோசியம் கிடையாது, திருக்க தரிசனம் போட்டுக்க. நான் உங்களை பற்றி போட்ட எபிசோடு காட்ட அவங்க பாருங்க. நீங்க நான் விஜய் அவர்களுக்கு சொல்லுகிறேன்னா பார்த்துக்கொள்ளுங்க. சாரி முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்றேன். நான் கடவுள் உங்களை பற்றி கூறியதை போட்டுக்க. நான் எல்லாமே அவங்க பெருமையாலும் சொல்ல சொல்லியிருந்தார் கடவுள். அதான் உண்மை. சோசியல் சொல்லுங்க போன்னு சொல்லுவாங்க. நீங்க போன் பேசிட்டு இருப்பாங்க. நான் உங்களை பற்றி கடவுள் உங்களுக்கு விதமா கத்து நீட்டு இருக்கிறா அதான் போட்டுக்கேன். நான் விஜய் நம்பிக்கை இல்லை, முதலமைச்சர் கொண்டு வர இஷ்டம் இல்லை, மு.க. ஸ்டாலின் கொண்டு வர இஷ்டம் கிடையாது, சீமான அவர் பிக்சரே கிடையாது. அவர் அவர் பேர் ரொம்ப மோசமா அவரை பேர் போட்டு பாருங்க. அவர் கடவுளுக்கு இறக்கமே இல்லை. அவர் நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சீமான மாதிரி பேசாதீங்க. அடுத்து எடப்பாடி கொண்டு வரேன் சார், இதான் உண்மை. எடப்பாடியை தமிழகத்தின் முதலமைச்சர் கொண்டு வர கடவுள் நினைத்திருந்தார். அதான் புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப எலெக்ஷன் முன்னாடியே அதை சொல்லிட்டாரு. எலெக்ஷன் முன்னாடியே அவர் முடிவு பண்ணிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டு வந்து முடிவு பண்ணிட்டாரு. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி தான் எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். 23/4/2026 24/4/2026 23/4/2026 சொன்னாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைத்தாருன்னா, அவர் தான் முதலமைச்சர் நினைச்சது என்ன நினைச்சாருன்னா, நம்ம அடுத்த முதலமைச்சரானா அவங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்கி எவ்வளவு சம்பாதிச்சாங்க, நம்ம நிறைய சம்பாதிக்கிறது ஒரு நல்ல எண்ணம் இல்லாம இருந்திருக்காங்க. அவரை பற்றி எனக்கு தெரியாது. கடவுள் நினைக்கிறாரு, என்ன தருணுங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எண்ணம் சரியில்லை. வந்துடும் போன ஆட்சி செஞ்சோம், இந்த ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்யணும், நல்லா மக்களுக்கு நன்மை காமராஜ் ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கல. அவரு வேற மாதிரி நினைச்சாரு. ஆனா எண்ணத்தை மாத்தினார். இவனும் சரியில்லை. முதல்ல எடப்பாடி வச்சு அவன் சரியில்லை, மு.க. ஸ்டாலின் அவன் சரியில்லை. இப்ப எடப்பாடி வைக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா ஒரு என்ன சரியில்லை. அதை கடவுள் பார்த்துருக்க எண்ணத்தை பார்த்துருக்க சரியில்லை. ஆனா அதனால்தான் நடிகர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா கடவுள். மக்கள் ஆதரவை அவர் கொடுக்க செய்தார். சும்மா நடிகர் விஜய் வரல, 108 இடங்கள்ல வந்தாருன்னா கடவுளுடைய உத்தரவுடைய கட்டளைப்படி மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால அது சீட்டு பெற்றார். 112 வரல, 120 வரல, கரெக்டா 108 கொடுத்தாரு. ஏன்னா அவர் ஆட்சியை முடிவு கொண்டு பதவி வச்சுட்டாரு. பதவி அவர் தற்காலிகமானது. முதல்ல 2000 என்ன முடிவு பண்ணார்? நான் சொன்ன திகத்தை ஓப்பன சொல்லிக்கிறேன். இந்த இம்மா திருவள்ளுவரை தான் தமிழகத்தின் அதிகாரம் கொடுக்க நினைச்சாரு. தமிழகத்தின் அதிகாரத்தை இந்த இம்மா திருவள்ளுவர் அழிவுள்ள ஆட்சியாளர் கொடுக்க நினைச்சார். ஆனால் இந்த 3ஆம் வகுப்பு ஆரம்பிக்கிறா இருந்தது 2/28/2026 அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் தொடுத்தாங்க. 3ஆம் வகுப்பு மாறணும்னு நினைச்சாரு. 3ஆம் வகுப்பு மாறும்போது இந்த மனிதன் வெளிப்படுவார். ஆனால் 3ஆம் வகுப்பு மாறல. உலகத்தின் அதிபதி அதை நிப்பாட்டிட்டாரு. ஆனால் என்ன நிப்பாட்டிட்டாரு? இந்த தமிழ்நாட்டு அதிகாரம் கொடுக்கல. உலகத்தின் அதிகாரம் கொடுக்க இருக்கிற கடவுள், உலகத்தின் அதிகாரம் கொடுக்க தமிழ்நாட்டு அதிகாரம் இந்த மாத்திரம் இந்த மூலைக்கு கொடுக்க மாத்திட்டாரு. அதை தேர்தல் நடக்கான்னு சொன்னார். தேர்தல் நடக்கான்னு சொன்னாரு. ஆனா உலக தள்ளி போய்விட்டது. தேர்தல் நடத்தினாரு. யார் மூலம் சொல்லுன்னு சொன்னாரு. ஆனா எடப்பாடி கொடுக்கலான்னு பார்த்தாரு. எடப்பாடி என்ன சரியில்லை. அதனாலதான் நடிகர் விஜய் தேர்ந்தெடுத்தார். நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆன காரணம் என் தேவநாயக கருத்த கடவுள். ஆனால் அப்பவே ஒரு தற்காலிகமானது. சொல்லுவாரா? அந்த ஆஸ்தான சொல்லுவாரா? நான் சொல்றேன். நான் சொல்லல, கடவுள் சொன்ன திருக்கத்தை சொல்றேன். கடவுள் சொன்ன திருக்க தரிசனம் என் வார்த்தைகள்ல நடிகர்
சாரி, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் போய் தர்க்கம் என்று என் தேவனாய் கருத்த கடவுள் சொன்ன திருக்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். 5/5/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஓரி கபோ தோமே ரிபோ ஹெத்ரா தி கர்க்கத் கைரந்து க ஓகே ஓ தி விமா நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிற ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்க எண்ணினேன், நிறைவேற்றினேன். அதிகாரம் தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. தற்காலிகமாகவே அவன் மகிமைப்பட கடவுது. தற்காலிகமாகவே அவன் மகிமைப்பட கடவுது. தற்காலிகமாகவே மகிமைப்பட கடவுது. இதன் விளக்கம் என்னவென்றால், நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிற ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்க எண்ணினை நிறைவேற்றினேன். நடிகனாகனா விஜய் அவர்கள் நடிகனாக இருந்தாரு, அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார். இப்பதான் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிற ஒருவன் நடி விஜய்க்கு அதிகாரம் முதலமைச்சர் பதவி கொடுக்க கடவுள் நினைத்தார், நிறைவேற்றினார். என்னைக்கு 5ஆம் தேதி, 4ஆம் தேதி தான் அவர் ஓட்டி நிற்க முடியுது. 5ஆம் தேதி இரவு சொல்றாரு. அதிகாரம் இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. முதலமைச்சர் பதவி தற்போதுள்ள முதலமைச்சருக்கு தற்காலிகமானது. கடவுள் சொன்ன வார்த்தை, என் வார்த்தை எல்லாம் பொறுத்து பார்ப்போம். இது சோசியம் அல்ல, கடவுள் தீர்க்க தரிசனம். உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள அல்லாஹ் இறைவன் தெய்வம் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம். தற்காலிகமாகவே அவன் மகிமைப்பட கிடவது. தற்காலிகமாகவே அவன் மகிமைப்பட கிடவது. முன்னு சொல்லிருக்காரு. அப்படின்னா பெருமை. முதலமைச்சர் விஜய் வாழ்க, நடிகர் விஜய் வாழ்னு கத்துனாங்க. முதலமைச்சர் விஜய் வாழ்னு கத்துறாங்க. எல்லா கட்சியிலும் பாக்குறாங்க, போறாங்க. போட்டு ஸ்டைல போறாரு, செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, நினைச்சுக்கிறாங்க. ஒரு பெருமையா இருக்கு. அப்பா நம்ம முதலமைச்சர் அம்மா அப்பா பெருமையா இருக்கும், எல்லாத்து கட்சிகளும் பெருமையா இருக்கும். ஆனால் அந்த மகிமை தற்காலிகமானது. தற்காலிக மகிமைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல, இது சோசிய வார்த்தையும் அல்ல, கடவுள் தீர்க்க தரிசனம் பொறுத்து பார்ப்போம். 9/5/2026 என்று என்னிடம் என் தேவனாய் கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கேட்கலாம். தும்மை கர்மக்கு தும்மை தும்மை கர்மக்கு தும்மை தும்மை கர்மக்கு தும்மை வாங்க பாபா ரெண்டு கையில ஊகி தீபோ நடிகனாக இருந்தவன் அரசியல் வேஷம் தரித்திருக்கிறான். அவனது சுயநலனுக்காக அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அரசியல் வேஷம் தரித்திருக்கிறவன். அவனுக்கு நான் இத்தேசத்தின் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. வேதனைப்படுவான், வேதனைப்படுவான், வேதனைப்படுவான். அரசியலிலே வேதனைப்படுவான், ஆட்சி அதிகாரத்திலே வேதனைப்படுவான். அரசியல் ஞானம் இல்லாதவன், அரசியல் அறிவு இல்லாதவன், தான் தொடித்தனமான தன் எண்ணத்தையே நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அரசியலை விட்டு விலை ஓடுவான், தேசத்தை விட்டு விலை ஓடுவான். என் சித்தம், என் திட்டம். இந்த விளக்கம் என்னவென்றால், நடிகனாக இருந்தவன் அரசியல்வாதி வேஷம் தரித்திருக்கிறான், அவனது சுயநலனுக்காக. அர்த்தம் என்ன? அதாவது பைபிள் வார்த்தை விளக்கம் சொல்றேன். இது என் வார்த்தை கிடையாதுங்க, இது எல்லாமே கடவுள் சொன்ன வார்த்தை, என் வார்த்தை கிடையாது. சோசியல் சொல்லுவார்ல, சோசியல் புகழ் சொன்னா பாராட்டுறதுன்னு சொன்னா திட்டம் கூடாது. இது சொன்னாலும் ஏற்றுக்கணும். கடவுள் நம்ம பற்றி சோசியத்தில் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது கடவுள் சொன்ன வார்த்தை. கொஞ்சம் மாறலாம், மாறாமல் இருக்கலாம். நடிகனாக இருந்தவன் அரசியல்வாதி வேதம் தடுத்திருக்கிறார். நடிகனாக இருந்தவர் அரசியல்வாதி வேஷம் போட்டுக்கிறார். நடிகனாக ஒரு வேஷம், அரசியல்வாதி நம்ம நடிகனா ஜாலியாக இருக்கலாம், சிரிச்சு ஜாலியாக இருக்கலாம். அரசியல்வாதி
கொஞ்சம் பொறுப்பாக கடமையோடு இருக்கணும். வேஷம் போட்டிருக்கிறாரு. எதுக்காக? அவன் சுயநலனுக்காக. அவன் எதுக்குன்னா சொல்லியிருக்கிற கடவுள் அவனுடைய ஒரே எண்ணம் வந்து முதலமைச்சராகணும் எண்ணம் தான். அது கடவுள் நிறைவேற்றி விட்டார். மக்கள் நன்மை செய்யணும், காமராஜரை போல கக்கனை போல நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறா என்ன கிடையாது அவருக்கு. நம்ம முதலமைச்சராகணும் ஆயிட்டாரு. என்னென்ன சேர்த்தார் ஆயிட்டாரு. அவர் கடவுள் ஆக்கினார். அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோட அரசியல் வசம் தடுத்திருக்கிற அவன் கடவுள் சொல்லிட்டா பார்த்தீங்களா. முதலமைச்சராகணுங்கிற ஒரே எண்ணம் அவருக்கு கேட்டு பாருங்களேன். இது சோசியம் கிடையாது. நடிகர் முதலமைச்சர் விஜய் கேட்டு பாருங்களேன். நீ என்ன சார் நிச்சயம் கேட்டு பாருங்களேன். அவர் யாரும் சொல்ல மாட்டாரு, மனசு வச்சிருப்பா, யாரும் சொல்ல மாட்டாரு. ஏதோ பிரச்சனை, யாரோ இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, அதனால ஒரு வெறி வந்துருச்சு. நானும் முதலமைச்சர் காட்டுறேன்னு ஒரு வெறியோட இருந்திருக்கிறாரு. அது வெறி கடவுள் நினைத்தார், கடவுள் பயன்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா யாரும் நல்லவும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கொடுத்தோம் நல்லா இல்லை, முகாசி ஆட்சி கொடுத்தோம் நல்லா இல்லை. இப்போ கொடுத்து பார்த்தோம்னு கொடுத்துருக்காரு. இது நல்ல ஆட்சி தான் தொடர்ந்து இருப்பாரு. அதுவும் சொல்லிடுறேன். கடவுள் விருதை பார்ப்பாரு. முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க நல்ல என்ன உங்க இருதயத்தை கடவுள் பார்க்கிறாரு. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். கடவுள் உங்க இதயத்தை பார்க்கிறாரு. நீங்க நல்ல எண்ணத்தோட வரைக்கும் முதலமைச்சர் நினைச்சிட்டீங்க, கடவுள் நிறைவேற்றிட்டாரு. நல்ல எண்ணத்தோட காமராஜ் நல்ல ஆட்சி கொடுக்கணும். நாம மட்டும் நீங்க சொல்றீங்க, நீங்க நான் சம்பாதிக்க மாட்டேன், பணத்தாசு இல்லை, நீங்க இது மட்டும் நினைக்கக்கூடாது. சுற்றி உள்ள அர்ஜுனா, ஆனந்த், சிட்டி, நிர்மல்குமார், அருண்ராஜ் எல்லாம் நினைக்கணும். எம்எல்ஏ நினைக்கணும், அரசு நினைக்கணும். அவனை கட்டுப்பாடு கொண்டு வரணும். ரொம்ப கஷ்டமானது. அப்படி இருந்தால்தான் நீங்க ஆட்சியில் இருக்க முடியும். ஆட்சி தூக்கிடுவாரு. அது தெரிஞ்சுக்கோங்க. இது சோசியம் கிடையாது. இது திருக்க தரிசனம். முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அரசு அதுக்காக அரசு வந்தீங்க. நீங்க உண்மையான ஒத்துக்கோ, மனசு வச்சு கேட்டுக்கோங்க. கடைசியில் மாற்றி சொல்லிட்டேன். முதலமைச்சர் விஜய் அவர் தெரிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு நான் இத்தனை நேரம் கொடுத்திருக்கிறேன். நடிகர் விஜய் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் பதவியை கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுள் தான் கொடுத்திருக்கிறாரு. நான் 108 எம்எல்ஏ வச்சு நீங்க ஜெயிக்க முடியாது. அந்த கூட்டணி அமைக்க வச்சது கடவுள் தான். இந்த இடம் பிரிச்சதும் கடவுள் தான். எல்லாம் கடவுள் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. கடவுள் உங்களுக்கு பதவி கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு பயந்து நீங்க ஆட்சி செய்யுங்கள். மக்களுக்கு பயப்பட வேண்டாம். மக்கள் சொன்ன மக்களுக்கு நிறைவேற்ற அவசியம் கிடையாது. மக்கள் ஆதரவு இல்லாட்டா முறையில் கடவுளாக இருந்தால் நீங்க தொடர்ந்து ஆட்சி செய்யலாம். கடவுள் வார்த்தை. இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. இத்தேசத்தின் தற்காலிகம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தற்காலிகமானது. கடவுள் வார்த்தை அல்ல, வார்த்தை சோசியம் அல்ல, கடவுள் தீர்க்க தரிசனம். பொறுத்திருந்து பார்ப்போம். என்பதால் கோபம் கொள்ளாதீர்கள். வேதனைப்படுவான். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வேதனைப்படுவார். வேதனைங்கிறது எனக்கு ஒரு வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னையும் பிள்ளைகள் தெரியும். வெளியே யாரும் வாங்க சார் சிரிச்சிட்டு இருப்பேன். நான் உள்ளுக்கம் பரவாயில்ல, எனக்கு தான் தெரியும். நடிகர் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் மற்ற எல்லாரும் பார்த்தா வாங்க சிரிப்பாரு. நான் உள்ளுக்குள்ள பரவாயில்ல, அவர் மட்டும்தான் தெரியும். கடவுளுக்கு அவர் தெரியும். கடவுள் சொல்றாரு, என்ன வேதனை தெரியாது. வேதனைப்படுவான். அரசியலிலே வேதனைப்படுவாரு. ஆட்சி அதிகாரத்தில் வேதனைப்படுவார். எவ்வளவுங்க அவர் நினைச்சிட்டு இருக்காரு. தலையில கிரீடம் இருக்கு நினைக்கிறாரு. மலர் கிரீடம் அல்ல, மென்மையாக இருப்பதற்கு மூல் கிரீடம். முதலமைச்சர் விஜய் அவர்களே உங்களுக்கு சூட்டப்பட்டது மூல் கிரீடம். கொச்சோ ஒரு பக்கமோ ஒவ்வொரு ஆபர் கொடுக்குற எந்த ஆள் கொடுக்குறாங்க. சும்மாவா தியாகியாரா, கக்கனா, காமராஜரா எல்லாம் கிடைக்கணும் பாக்குறது. என்ன நடக்குன்னு தெரியாது. எல்லாம் பணத்துக்காகத்தான் அவங்க ஆள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கூட இருக்க அதிகாரம் பணத்துக்காக இருப்பாங்க. ஒரு 2-3 மாசம் நாள் நடிப்பாங்க. அப்புறம் இங்கடா பணம் கிடைக்கணும் உங்களுக்கு தெரியாமலே சுட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தெரிந்தா இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். இதையெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதைத்தான் நீங்க நிச்சயமா ஆட்சி கொடுக்க முடியாதுன்னா தான் உங்க ஆட்சி முடிவு பெறுன்னு சொல்றாரு. அதனால அரசியல் வேதனைப்படுவீங்க. என்னடா இன்னும் இப்படி பண்றாங்க, நம்ம கூட இருந்தாலும் இப்படி பண்றான் சொல்லியிருக்கிறாரு. அவரை சுற்றி உள்ளவர்களாக வேதனைப்படான்னு சொல்லியிருக்காங்க. உங்க சுற்றி யாரையா இருக்காங்களோ, ஆனந்த் ஆலோசனை யாரையா சுற்றி இருக்காங்களோ அவங்களாம் வேலை அப்படிங்கிற படிச்சு பாருங்க. நீங்க அரசியலில் வேதனைப்படுவீங்க, ஆட்சி அதிகாரத்தில் வேதனைப்படுவீங்க. பெரும்பாலும் அரசியல் ஞானம் இல்லாதவன் எனக்கு தெரியாது. முதலமைச்சர் விஜய் அவருக்கு அரசியல் ஞானம் இல்லாதவன் என்று கடவுள் சொல்லியிருக்காரு. கடவுள் வார்த்தை அல்ல, அரசியல் அறிவு இல்லாதவன். பேசிய அரசியல் கிடையாது, நடிகர் தானே. அரசியல் அறிவு இல்லாதவன் கடவுள் சொன்ன வார்த்தை. தான் தோணித்தனமானவன். அவர் என்ன அர்த்தம் செய்வாரு. தன் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறவன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினைக்கிறவர். கடவுள் சொன்ன வார்த்தை என் வார்த்தை அல்ல. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நின்று கொண்டிருக்கிறேன் முன்னர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் விஜய்க்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நின்று கொண்டிருக்கிறார்.
106 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தாலும் மக்கள் ஆதரவு எல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் வாழ்க 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 விஜய் அங்கிள், விஜய் சார், விஜய் அண்ணா அப்படின்னு சொன்னாலுமே கடவுள் ஆதரவு உங்களுக்கு இல்லை. கடவுள் உங்களுக்கு கத்து நிட்டு கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு கெட்ட காலம் முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம். முதலமைச்சருங்கிறது முழுக்கிடம் மலர்கிடம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை சொல்றேன். நான் முழுக்கிடம் குத்து ஆரம்பிக்கும், மாட்டி சொருகிருக்கீங்க, அப்படியே கொஞ்சம் பொட்டுக்குவீங்க. இப்போ நாளாக அப்படி குத்தி ரணமாகும், சுற்றி குத்தும் ரணமாகும். நீங்கள் தான் உணர்வீங்க. உங்களுக்கு தெரியும், கடவுள் தெரியும். நீங்கள் அதை பார்க்கணும்னா உங்களுக்கு கடவுள் உங்களை பற்றி நினைக்க நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். உங்கள் ஆசான சோசியல் கேட்டுக்கொள்ளுங்க. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நான் கடவுள் என்ன சொல்லக்கூடிய வார்த்தைகள், உங்களை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள், இது என் வார்த்தைகளால் என்மதியான கோவப்படாதீங்க, எனக்கு விதமாக செயல்படாதீங்க. அரசியலை விட்டு விலை கொடுவான், தேசத்தை விட்டு விலை கொடுவான் இடமெல்லாம் நினைப்பாங்க. முதலமைச்சர் போவான்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. எப்போன்னு சொல்ல முடியாது. அரசியல் விட்டு நிச்சயமா நீங்க விலை கொடுங்க. பணத்துக்கு ஒத்து வராது. நீங்களாம் அமைதியாக வாழ்ந்த, சந்தோஷமா வாழ்ந்தவங்க. 30-40 வருஷமா அமைதியாக சினிமா நடிக்க, நல்லா சாப்பிட தூங்க, சினிமா நடிக்க சாப்பிட தூங்க அப்படி இருந்தவங்க. வெளியில வந்ததும் கிடையாது, யார்ட்டும் பழகினதும் கிடையாது, யாருக்கும் நீங்க பொண்ணால போத்தனும் கிடையாது, யாரும் மாலை போட்டதும் கிடையாது. ஏதாவது முதலமைச்சர் பார்க்க போயிருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க. ஆனால் கெத்த வாழ்ந்துட்டீங்க. நீங்க மொத்தம் வேதனையே இருக்கிறது, வேதனைப்படுவீர்கள். அரசியலை விட்டு விலை ஓடுவவங்க எல்லாம் துறங்கணும். அரசியல் உள்ள சுத்தமாக எல்லாம் நல்லவங்க கிடையாது சார். நீங்க ஒரு நல்லவங்களா இருக்கலாம். காமராஜ் நல்லவராக இருந்தாரு, சுத்தி உலக நல்லவங்களா வச்சாரு. எல்லாம் கக்கன் போன்ற அமைச்சர்கள் நல்லவங்களா வச்சாரு. எல்லாருக்கும் கட்டுப்பாடு வச்சாரு, நல்லவங்க இருந்தாங்க. அவங்க சுத்தி உலகம் கட்டுப்பாடு வைக்க முடியாது சார். இது வந்து கலியுக காலம், சரிங்களா? அதனால அரசியலை விட்டு விலகி வருவான், தேசத்தை விட்டு விலகி விடுவான். உடனே கிடையாது, விரைவில் இப்படி சீக்கிரம் போயிருவீங்க. இது என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தையை பொறுத்து பார்ப்போம். இது என் சித்தம், என் திட்டம். இது கடவுளுடைய என்ன திட்டம் போட்டாரு. உங்களை அரசியல் விட்டு ஓட வைக்கணும், தேசத்துக்கு ஓட வைக்கணும் கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. உங்க ஆட்சி ஆதாயத்தை முடிவு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல, பொறுத்திருந்து பார்ப்போம். 10/5/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Uhitahrama katatse kairndu kahma. Erima oketa agenda hegerando kondotome. Ohiti bodi vivada madadara. இத்தேசத்தின் நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக வேஷம் தரித்திருக்கிற ஒருவனுக்கு அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இத்தேசத்தின் ஜனங்களினால் அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். இத்தேசத்தின் அதிபதியாக பணி செய்யக்கூடிய தகுதி இல்லாதவன், அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியாக நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக வேஷம் தரித்திருக்கிற ஒருவனுக்கு அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக வேஷம் தரித்திருக்கிற ஒருவனுக்கு, நடிகர் விஜய்க்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியாக அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இத்தேசத்தின் ஜனங்களினால் அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அபிஷேகப்படுத்தப்பட்ட ஜனங்கள் ஆதரவு நிறைய இருக்கிறார், ஒத்துக்கிறார். ஜனங்கள் ஆதரவு நிறைய இருக்கிறது. ஜனங்களால் இந்த நாட்டின் முதலமைச்சராக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கத்திட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாகவே கடவுள் கத்திட்டு கொண்டிருக்கிறார். கடவுள் யாரு? அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர், யெகோவாயின் நாமம் கொண்ட கர்த்தர் தான் கடவுள். அவர் உங்களுக்கு விரோதமாக கத்திட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கெட்ட காலம். இத்தேசத்தின் அதிபதியாக பணி செய்யக்கூடிய தகுதி இல்லாதவன். என்ன எனக்கு தெரியாது சார், இந்த கடவுள் வார்த்தை. இவங்க நடிகராக இருந்தவங்க, சந்தோஷமா இருந்தவங்க, இது மாதிரி அந்த சூதுவாதம் உங்களுக்கு தெரியாது. ஒரு காலை படிச்சிருப்பா, ஒரு கையை படிச்சிருப்போம், ஒரு தலையை படிச்சிருப்போம், ஒரு முடியை படிச்சிருப்பான். அதில் உங்களுக்குலாம் அதெல்லாம் பொருத்தம் கிடையாது. அரசியல் ஒரு 20-30 வருஷம் அரசியலாக வரணும். அப்படியே ஊறி வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், அப்புறம் எம்எல்ஏ, அமைச்சர் வரணும். அவங்க தான் லாய்க்கு. நீங்கள் திடீர்னு வந்தவங்க மருந்து உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு இத்தனை கூட்டங்கள் இருக்கிறது. கரடி, புலி, நரி, ஓனாய் எல்லாம் சுற்றி நிற்கும். ஒவ்வொரு பற்றி உங்களுக்கு தெரியாது.
அதனால தான் கடவுள் வேதனைப்படம் சொல்றாரு, இத்தேசத்தின் தமிழ் முதலமைச்சராக பணி செய்யக்கூடிய தகுதி இல்லாதவர் முதலமைச்சர் விஜய். கடவுள் வார்த்தை. அவனுக்கு விரோதமாக நான் என் கத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு விரோதமாகவே கடவுள் கத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். இது என் வார்த்தை அல்ல, திரும்ப சொல்றேன். இது உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் தேவனாய கர்த்தர் கடவுளின் வார்த்தை. இத்தேசத்தின் அதிகாரம் அவன் தற்காலிகமானது, இத்தேசத்தின் அதிகாரம் அவன் தற்காலிகமானது. 3 பேர் சொல்றாரு. தமிழக முதலமைச்சர் பதவி நடிகர் விஜய் அவர்களுக்கு தற்காலிகமானது. இதான் உறுதியான கடவுளுடைய வார்த்தை. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல, எல்லாமே கடவுள் வார்த்தை. உங்களை பற்றி உங்க ஆசா டிவியில் பார்க்குறேன், சோசியல் மீடியா பார்க்குறேன். ஆசா சோசியலுக்கு ஏதோ நீங்கள் பதவி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அவர் கரெக்டாக சொன்னாரா சொன்னான்னு தெரியாது. உங்களுக்கு முழுமையாக உங்களை பற்றி நீங்கள் விக்ராவுடைய மாநாடு நடத்திலிருந்து உங்களை பற்றி என்னென்ன சொன்னாருங்கிறது நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் ஐடிவிங்க யாராவது முதலமைச்சருக்கு வேண்டியவங்க யாராவது இருந்தால் அந்த காட்டுங்க. நீங்கள் இது என் வார்த்தை அல்ல. கடவுள் உங்க மேலே எவ்வளோ கோபமா இருக்காரு. அரசியல் வர்றதுக்கு மாநாடு நடத்துற அன்னைக்கே கோபமா இருக்கிறேன். இந்த உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு ரசிகன். நான் உங்க படம் பிடிக்கும், உங்க பாட்டு பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், அஜித்தும் பிடிக்கும், ரஜினி பிடிக்கும், கமல் பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும். ஆனால் அவங்க அவர் டான்ஸ் அஜித் ஒரு ஸ்டைல், நீங்க ஒரு ஸ்டைல், ரஜினிகாந்த் ஒன்று, கமல்ஹாசன் ஒன்று, எம்ஜிஆர் ஒன்று, சிவாஜி ஒன்று, அவங்க ஸ்டைல் எல்லாத்தையும் பிடிக்கும். எனக்கு யாரும் எதுவும் கிடையாது. நான் ஒரு அரசியலும் கிடையாது, நான் ஊடக நெறியாளரும் கிடையாது, நான் சாதாரண மனிதன் அல்ல. சாதாரண மனிதன் அல்ல. பொம்மைக்கு அனுப்பப்பட்ட இம்மாத்தூர் உள்ளார் அழிவுள்ள ஆட்சியாளன். பின்னாடி பார்ப்பீங்க நீங்க. நான் சொல்றேன் எல்லாம் என்ன நான் பெருமையா சொல்லல. கடவுள் என்று சொல்லியிருக்காரு, நீ தான் அழிவுராட்சி சொல்லியிருக்காரு. சொல்ல நான் தயங்கல, நான் பெருமைப்படல. எனக்கு கொடுக்கப்பட்ட பணி. உங்களை பற்றி என்னையும் பேசணும், ஜெயலலிதா பற்றி என்னையும் பேசணும், சசிகலா பற்றி என்னையும் பேசணும், ஓபிஎஸ் பற்றி என்னையும் பேசணும், இபிஎஸ் பற்றி என்னையும் பேசணும், முக ஸ்டாலின் பற்றி என்ன பேசணும், உதயநிதி ஸ்டாலின் பற்றி என்னையும் பேசணும், டொனால்ட் பற்றி என்னையும் பேசணும், விளாடிமிர் புட்டின் பற்றி என்னையும் பேசணும், உக்ரைன் கொரோனா வைரஸ் என்னையும் சொல்லணும். எல்லாம் மாமன் நீதிமன்றத்தில் போட்டிருக்குங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களே, இதை நீங்க பார்த்தால், இதை பார்க்கக்கூடிய டிவிக்கு தொண்டர்கள், டிவிக்கு மெம்பர்கள், டிவிக்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் யாராவது விஜய் கொண்டு சொல்லுங்க. உங்க ஆசான் சோசியல் என்ன சொன்னாரு, கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்களை பற்றி ஆசான் சோசியல் என்னன்னு சொன்னான்னு தெரியாது. கடவுள் என்ன சொன்ன வார்த்தை என்ன இருக்குது. ஆனால் கசப்பாத்தான் இருக்கும் உங்களுக்கு. கசம் முதலமைச்சாட்டீங்க, அது ஒரு பெருமையா உங்களுக்கு. ஆனா கடவுள் உங்க மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியாது. இல்ல சோசியல் சொல்ல கட்டத்தை சொல்லுங்க, உங்களுக்கு முதலமைச்சர் ஆகிறீங்க, அப்படி பேர் புகழ் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிற சொல்லி கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு மட்டும் சொல்லுவாங்க. ஜெயலலிதா, சசிகலா எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் மாமனிதன் இம்மாற்றோட போட்டிருக்கிறேன். முழுக்கிடம் சுட்டுப்பட்டு விட்டது என்று, அதாவது என்னைக்கு 10/5/2026 முழுக்கிடம் சுட்டியாச்சு உங்களுக்கு. அடுத்த முதலமைச்சர் பதவி எடுத்தீங்க அன்னைக்கிலிருந்து உங்களுக்கு கெட்ட காலம். எப்போ பதவி எடுக்கணுங்கிற கடவுள் முடிவு பண்ணுவாரு. வித்தியாசத்துல உங்க முதலமைச்சர் தற்காலிக என்னைக்கு முடிவு பண்ணாரு. நிச்சயமா நீங்க அரசியல் விட்டு போங்கடா, நீங்களும் அரசியல் விட்டு அரசியல் விட்டு ஓடி போயிருவீங்க. இந்த ஒவ்வொரு நாடே வேணாம் போறா, இன்னும் நாட்டை விட்டு ஓடி போயிருங்க. கமலஹாசன் சொன்னாரு, நான் நாட்டை விட்டு போறேன்னாரு. நம்ம வெறுத்து போயிருவீங்க. இந்த கடவுளுடைய வார்த்தை என் வார்த்தை அல்ல. ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனது நேரடியாக கேளுங்கள், என் மீது யாரும் கோவப்படாதீங்க. அனைத்தையும் தெரிந்து கொள்ள, அரசியலை பற்றி அனைத்தையும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றோட பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.